வெல்கம் டு ஷா கிச்சன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற ஃப்யூச்சர் வீடியோஸ் எதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாவக்காய் வச்சு ஒரு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். அதில் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை இதை 3ஐயும் சேர்க்குறேன். இது நல்லா புரிஞ்ச உடனே இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். இது கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே இதில் 1 ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்க்குறேன். இது நான் ரெடிமேட் சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் செஞ்சது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதையும் சேர்த்து இதோட நல்லா ஃப்ரை பண்ணணும். இது நல்லா ஃப்ரை ஆன உடனே இதில் நான் ஒரு பாவக்காவை கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் தண்ணியில் கொதிக்க விட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துட்றேன். அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, இதில் உப்பு சேர்க்குறப்ப பார்த்து சேருங்க. ஏன்னா பாவக்காய் வேக வைக்கிறப்பையும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுருப்போம். அதனால் அதுக்கப்புறம் உப்பு சேர்க்குறப்ப பார்த்துக்கணும். இது நல்லா ஃப்ரை ஆன உடனே 1 ஸ்பூன் தேங்காய் துருவலை இதோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுறேன். அவ்வளவுதான், ஈஸியான பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பாவக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா கசப்புத்தன்மை இதில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.